Hi friends, இது உங்கள் Do Something New சேனல். சமீப காலத்தில் எல்லார்கிட்டையும் பரவலாக காணப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆவி பிடிக்கிறது. இந்த கொரோனா வைரஸ் நம்மளை அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆவி பிடிக்கலாம் அப்படின்ட்டு பரவலாக நிறைய பேர் மத்தியில் பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அதனால இந்த ஆவி பிடிக்கிற விஷயம் அப்படிங்கிறது இப்போ சமீப காலமாக எல்லாருக்கிட்டையுமே ரீச் ஆகிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பட் இந்த ஆவி பிடிக்கிற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி நாம் இந்த ஸ்டீம் எடுத்துக்கும் போது நம்ம முகத்தில் உள்ள இறந்த செல்கள் எல்லாமே போய் புதிய செல்கள் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் இந்த ஆவி பிடித்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போதைக்கு மழைக்காலமும் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஆவி பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு பயன்படக்கூடிய ஒன்றாக இருக்கும். நார்மலாக தலையில் நீர் அதிகமாக கோர்த்துக்கிருச்சு அல்லது ஜலதோஷமாக இருக்குது அப்படின்னா இந்த ஆவி பிடிக்கிறது நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம். அது எப்படின்னா ஒரு பாத்திரத்தில் நல்ல சுடுதண்ணியை வச்சு அதில் தைலமோ இல்லை அந்த மாத்திரையோ போட்டு நம்ம ஆவி பிடிப்போம். இதுதான் யூஸ்வலாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி நம்ம பிடிக்கும் போது என்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அந்த சுடுதண்ணியோட ஹீட் குறைஞ்ச பிறகு ஆவி வர்றது குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால் ஒரு ஆள் பிடிக்கிறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் ஒரு தடவை யூஸ் பண்ணும்போது. ஸோ வீட்டில் உள்ள அடுத்தவங்க பிடிக்கணும் அப்படின்னா திரும்பவும் நம்ம சூடு பண்ணி இது மாதிரி பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இப்போ நாம் பார்க்க போகிற இந்த சின்ன ஒரு க்ரியேட்டிவான விஷயம் வீட்டில் உள்ள எல்லாருமே எவ்வளோ நேரம் வேணாலும் ஆவி பிடிச்சிக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் உள்ள ஒரு இரும்பு பைப்பில் உள்ள ஒரு மாப் அது யூஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் இருந்ததை எடுத்துக்கிட்டேன். அதில் உள்ள அந்த காட்டன்ஸை ரிமூவ் பண்ணிக்கிட்டு அந்த பைப்பை மட்டும் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா நம்ம ஏசிக்கெல்லாம் பிளக் பண்ணுறப்போ இருக்கும். அந்த பிளக்கோட இது அலுமினியத்தில் இருக்கும். இது கிடச்சின்னா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு எல் சைஸில் உங்களுக்கு இரும்பு பைப்பு இருந்துச்சுனாலும் நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வேஸ்ட் வாட்டர் பாட்டில். ஸோ நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் அவ்வளோதான். இதை வச்சு நாம் எப்படி இந்த ஆவி பிடிக்கிற பொருளை செய்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த பைப்பில் இந்த இடத்துல ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. அந்த சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம குக்கர் விசில் உள்ளே போகிற அளவுக்கு இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்து இந்த இடத்துல இந்த அலுமினியம் மெட்டீரியலை இதில் வச்சுருக்கேன். இதை வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணி டேப்பு போட்டு சுற்றிக்கிட்டேன். இந்த டேப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேப்பர் டேப் மாதிரி இருக்கும். நார்மல் செல்லோ டேப் கிடையாது, இது பேப்பர் டேப். இது நல்லா ஃபிக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தேவை கிடையாது. எதுக்கும் ஒரு சேஃப்டிக்காக நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் பாட்டிலை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க கரெக்டாக. நெக்ஸ்ட்டு இந்த செட்டப் குக்கரில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகணும், உட்காரணும், சாயாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அட்டையில் இந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணிக்கிட்டேன். பட் உங்ககிட்ட திக்னஸ் கம்மியான வுட்டோ அல்லது பிளைவுட்டோ இந்த மாதிரி எது இருந்தாலும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சாயாமல் இருக்கும். ஸோ செட்டப் அவ்வளோதான். இந்த ஆவி பிடிக்கிறதுக்காக குக்கரில் இப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா மஞ்சத்தூள், தோல் சீவனை இஞ்சி, லெமன் தோலோட யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் துளசி கொஞ்சம் இருந்தால் அதுவும் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட நொச்சி இலை இதெல்லாம் இருந்துச்சுன்னா தனித்தனியாக கூட நீங்கள் அப்பப்போ டெய்லி ஒவ்வொரு வெரைட்டியாக நீங்கள் இதில் போட்டு ஆவி பிடிக்கலாம். ஸோ இது ஒரு தடவை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாருமே வரிசையாக 1 by 1 நீங்கள் ஆவி பிடிச்சிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ஆவி பிடிக்கிற செட்டப்பில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்த பைப் சாஞ்சிராமல் மேலே ஏதாவது வெயிட் எதுவும் வச்சுக்கோங்க. நீங்கள் பேஸ் பண்ணும்போது பேஸ் பண்ணியிருந்தாலும் சப்போஸ் சாஞ்சிராமல் இருக்கிறதுக்காக ஒரு வெயிட் கூட வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இதுலேருந்து ஃபோர்ஸான அந்த ஆவி வரும், வெளி தெரியும் அது எவ்வளோ பவர்ஃபுல்லாக வரும் அப்படின்ட்டு. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே சமயம் குழந்தைங்கள்லாம் வச்சு பிடிக்க போகும்போது பார்த்து நீங்களே உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு ஆவி பிடிக்கலாம். ஸோ ரொம்ப பக்கத்துலேயும் போய் அந்த ஆவியை பிடிக்க வேண்டாம். ஸோ அது ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அது தெரியும் உங்களுக்கே எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்து பிடிச்சா கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக பெரியவங்க கண்ட்ரோலோட வச்சு பிடிச்சிக்கோங்க. ஸோ இந்த மழை காலத்தில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நிறைய பேர் பயன்படுற வகையில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களை சேர சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.